இந்த கொஸ்டினில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெத்தடு. பர்சன்டேஜ் வந்து 4%ன்னு சொல்லிட்டாங்க. அதையும் எழுதிக்கிட்டேன். இப்போ இந்த 4%க்கு ஏ அப்படிங்கிற ஒருத்தருக்கு நான் எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறேன்? 6 வருஷத்துக்கு கொடுக்குறேன். அதை எழுதிக்கிறேன். அதே மாதிரி பி அப்படிங்கிற ஒருத்தருக்கு 8 வருஷத்துக்கு நான் சம் அமௌண்ட்டு கொடுக்குறேன். சரிங்களா? ஆனால் அவங்க 2 பேரும் தரக்கூடிய மொத்த தொகை எனக்கு எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. அதனால் ஈக்குவல்ட்டுன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ நான் மொத்தமாக கொடுத்த அமௌண்ட் எவ்வளோனா 2602. இதை இவங்க 2 பேருக்கும் ஏதாவது ஒரு விகிதத்தில் பிரித்து கொடுத்துருக்கேன். அதாவது முதல்ல இருக்கவருக்கு 2000 கொடுத்துருக்கலாம், ரெண்டாவது இருக்கவருக்கு 600 கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விகிதத்தில் நான் பிரித்து கொடுக்க போகிறேன். எனக்கு அந்த பிரித்து கொடுத்த விகிதம் என்னன்னு தெரியாது, அதை நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நான் முதல்ல இருக்கவனுக்கு எக்ஸுங்கிற அமௌண்ட்டை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாவது இருக்கவனுக்கு என்ன கொடுத்துருப்பேன்? இந்த எக்ஸ் இல்லாத அமௌண்ட்டு. அதாவது மொத்தமாக இருக்கிற இந்த வேல்யூவில் எக்ஸ் இல்லாத அமௌண்ட்டு. அதான் 2602 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு இருக்கவனுக்கு 4% கூட்டு வட்டிங்கிறதுனால 100ஓட அந்த பர்சன்டேஜை கூட்டிடணும். அப்போ இன்ட்டு 104/100ன்னு வரும். 6 வருஷம்ல, அதனால் ஹோல் பவர் 6ன்னு போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ அதே மாதிரி ரெண்டாவது இருக்கவனுக்கு மொத்தமாக உள்ள தொகை எழுதிக்கிறேன். இன்ட்டு எத்தனை வருஷம்? 8 வருஷம். ஆனால் அதே 4% தான். அப்போது 104/100. ஆனால் மேலே அங்கே 6 போட்டோம், இங்கே என்ன பண்ணணும்? 8 போடணும். ஏன்னா 8 வருஷம் அப்படிங்கிறதுனால 8 போடணும். நமக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்ன? சமமாக இருக்குல்ல? அப்போ இதுவும் சமம். அதனால் நடுவில் சீக்கோட்டுன்னு போட்டுக்கிறேன். இப்போ இதுவும் கட் பண்ணிடலாம், ஏன்னா ஒரே மாதிரி இருக்கா. அப்போ இங்கே 8 இருந்ததுனால ஒரு 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். அப்போ மற்றது எல்லாத்தையும் அப்படியே எழுதிக்கிறேன். 2602 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு 104/100 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஓகே. இப்போது மறுபடியும் பாருங்கள், இந்த 104/100 அப்படிங்கிறதோட ஸ்கொயர்டு வேல்யூ எழுதிப்போம். 2602 மைனஸ் எக்ஸு. அப்போ 104ஓட ஸ்கொயர்டு வேல்யூ என்ன வரும்னா 10816ன்னு வரும். 100ஓட ஸ்கொயர்டு வேல்யூ 10000 வரும். இப்போ இந்த 10000த்தை அப்படியே அந்த சைடு கொண்டு போயிட்டா 10000 எக்ஸ் ஈக்குவல் டு 2602 மைனஸ் எக்ஸு. மற்ற டேர்ம்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கிட்டேன். இப்போ இதை உள்ளே கொண்டு பெருக்குவோமா? அப்போ 10000 எக்ஸ் ஈக்குவல் டு இதை உள்ளே பெருக்குனா 2602 இன்ட்டு 10816 மைனஸ் 10816 எக்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த 10816 மைனஸ் எக்ஸை அப்படியே அந்த சைடு கொண்டு போனால் ப்ளஸ் எக்ஸாக மாறிடும். ப்ளஸ் எக்ஸாக மாறி கூட்டினா என்ன வரும்? 20816 எக்ஸுன்னு வரும். இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு என்ன வரும்னா அந்த எக்ஸோட மதிப்பு என்னன்னு தெரியும். எக்ஸோட மதிப்பு 1352. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பு தெரிஞ்சிருச்சு. ஒரு ஷேர் வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அப்போ இன்னொரு ஷேர் வேல்யூ தெரியணும்னா மொத்த தொகையிலேருந்து அதை கழிச்சிடணும். அப்போ மொத்த தொகையிலேருந்து 1352 கழிச்சு எனக்கு என்ன வரும்னா 1250ன்னு வரும். ஸோ அப்போ ஒரு வேல்யூ 1352, இன்னொரு வேல்யூ 1250. இதுதான் ஆன்சர்.